போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வந்துள்ளதாக வெளியான தகவலுக்கு இயக்குநர் அமீர் மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளார். திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையினர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கிய பழகிய இயக்குநர் அமீரிடமும் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் சாதிக் மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து திரைப்பட இயக்குநர் அமீருக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறையினர் விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தகவல் சினிமா வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த செய்தி வெறும் வதந்தி என்று இயக்குநர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜாஃபர் சாதிக் மனைவி வங்கிக் கணக்கில் இருந்து தாம் 1 கோடி ரூபாய் பெறவில்லை என்று கூறியிருக்கிறார். ஊடகங்களில் வெளியான செய்தியில் துளியும் உண்மை இல்லை எனவும் இந்த வழக்கின் தொடக்கத்தில் இருந்தே அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தாம் வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்களில் தாம் ஒருபோதும் ஈடுபட்டது இல்லை என்பதையும் மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கும் அமீர் இதுபோன்ற செய்திகள் ஆதாரமில்லாமல் ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.